ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லாஸ்ட் வீக்கு சண்டே நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீ சர்வீஸ் கேம்பெயின் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் கலந்துக்கிறதுக்காக வந்த சில கார்களையும் சில கஸ்டமரையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கார்களை நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய அத்தனை ஆக்டிவிட்டீஸும் நம்மளோட இந்த டீமை வச்சுட்டு தான் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். என்னென்னலாம் செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த வண்டியோட லைட் கண்டிஷன் எப்படி இருக்குது, வைப்பர் எப்படி இருக்குது, பவர் விண்டோ எப்படி இருக்குது, டோர் எப்படி இருக்குது, சைட் மிரர் எப்படி இருக்குது, ரிவர்ஸ் கேமரா எப்படி இருக்குது, ரிவர்ஸ் சென்சாரு, வீலு, அந்த வண்டியோட ஃப்ளூயிட்ஸ் ரைட் ஃப்ரம் என்ஜின் ஆயிலேருந்து ஆரம்பிச்சு கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில், பவர் ஸ்டரிங் ஆயில், விண்ட்ஷீல்ட் வாட்டர் லெவலாம் எப்படி இருக்குது, என்ஜினோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதனோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, அண்டர்ச்சேஸ்லாம் எப்படி இருக்குது, லீக்கு, டேமேஜஸ், ரஸ்ட் அந்த மாதிரி இருக்கா, டயரோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஏசியோட கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். நம்ம கிளச்சோட கண்டிஷன் எப்படி இருக்குது, கியர் எப்படி இருக்குது, ஸ்டேரிங்கோட ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்குது, பிரேக் கண்டிஷன் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குது, வார்னிங் லைட்ஸ்லாம் எப்படி இருக்குது, தென் பிக்கப்லாம் எப்படி இருக்குது, இப்படி இந்த மாதிரி எல்லா விதமான வந்து பார்த்தோன்னா ஆக்டிவிட்டீஸ் செக் பண்ணி பார்த்தோம். அதே சமயத்தில் கார் ஸ்கேனிங்கும் செக் பண்ணி பார்த்தோம். இந்த ஆக்டிவிட்டீஸ் அத்தனையும் முடிச்சுட்டு நம்ம கஸ்டமருக்கு நம்மளுடைய கன்சல்டேஷனாக அந்த வண்டினை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த இந்த கஸ்டமர்னு சொல்கிறத விட நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தவங்களோட கேள்வி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சார் இந்த காரை வந்து நான் வச்சுக்கலாமா இல்லை கொடுத்துடலாமா அப்படிங்கிற கேள்வி தான் இருந்துச்சு. சில டைம் வந்து இந்த காரை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிலில் அவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னா, சார் அப்படின்னா எவ்வளோ வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வியாக இருந்தது. அதுக்கான டீட்டெயில்ஸ் நிறைய நம்ம கொடுத்தோம். இப்படி தான் நம்மளுடைய சர்வீஸ் கேம்பெயினுடைய நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் போச்சு. ஃபைனலாக வந்து கஸ்டமர்ஸோடைய ஃபீட்பேக் நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்திருந்தோம். அதில் சில கஸ்டமரோட ஃபீட்பேக் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து நிறைய சப்ஸ்கிரைபருக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு நினைக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எப்போல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி டைமில் திரும்பவும் இதே மாதிரி வந்து ஒரு பீரியாடிக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் சர்வீஸ் கேம்பெயின் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திரும்ப நான் உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணுறோம். ஹோப் நம்ம இதை பார்த்துட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சப்ஸ்கிரைப் இல்லாதவங்க இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரீ சர்வீஸ் கேம்பெயின் ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கார் முடிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்விஃப்ட் டிசைரு பின்னாடி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகோ. 2 முடிச்சிருக்கோம். 2 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபிகோ கஸ்டமர் தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், இது ஃப்ரீ சர்வீஸ் கேம்பெயின் அப்படி தான் சொல்லியிருக்கோம். இப்போ அவங்க வந்தவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது வேல்யூவேட்டடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கேட்போம். ஹாய் சார். ஹலோ சார். ஸோ எங்கள் வியூஸ்க்கு ஹாய் சொல்கிறேங்க. ஹாய். ஓகே, இப்போது இந்த ஃப்ரீ சர்வீஸ் கேம்பெயின் வந்திருக்கீங்க சரிங்களா? இப்போ ஃப்ரீன்றதுனால இப்போ எங்களுடைய சர்வீஸ் எப்படி கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கா இல்லை ஹவு டு யூ ஃபீல்? இல்லை, நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு மென கட்டுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஓகே. ஸோ இந்த வைப்பர் ஒர்க் ஆகுதா, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா, இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் அவ்வளோ டைம் எடுத்து பார்க்குறீங்க. ஓகே, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஃப்ரீன்றதுனால நான் இதை மட்டும் பண்ணி அனுப்பிச்சிடுறேன், அதை மட்டும் பண்ணி அனுப்பிச்சிடுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லாமல் A to Z எல்லாமே செக் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்லேருந்து எல்லாமே பக்காவாக செக் பண்ணி எக்ஸாக்ட் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ இது என்ன எப்படி உங்களுக்கு சஸ்டெயின் ஆகும் அப்படின்ற இஷ்யூ முதல் கொண்டு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பர்ஃபெக்டாக கொடுக்குறீங்க. ஸோ அதில் நிஜமாலே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்திருப்பீங்க, ஒரு இன்டென்ஷனுக்காக வந்திருப்பீங்க. இது தூரம் ட்ராவல் எங்கேருந்து வரீங்க சரிங்க? நான் இங்கே ஸ்ரீபெரும்புதூர்ல போகிறேன். ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து நம்ம தாம்பரம் வரீங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்தீங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ஒர்த்து ரியலாக இருந்துச்சா? நீங்கள் எதிர்பார்த்து வந்த ரிசல்ட் இங்கே இருந்துச்சா? இல்லை, கண்டிப்பாக இருந்தது சார். நானே உங்ககிட்ட வரணும் அப்படின்னு வண்டி எடுத்த செகண்ட்ஸில் தான் நானே வந்து ஜென்ரல் செக்அப் வரணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அந்த டைமில் நீங்கள் இது போடவே நான் ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவே என்னை கூப்பிட்டுருந்தீங்க. ஸோ நிஜமாவே இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்தராக நான் டிசைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணேன். வியூவர்ஸ், உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, நம்ம இப்போ ஃப்ரீ சர்வீஸ் கேம்பெயின் அப்படின்றதுனாலையும் பெய்டு சர்வீஸும் இதே தான் பெய்டு சர்வீஸும் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் நம்ம பண்ணுறதில்ல, ரெண்டுமே ஒன்றே மாதிரி தான். ஆனால் இதையே நம்ம ஃப்ரீ சர்வீஸ் கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறோன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க. நிறைய நேரம் உங்கள் கால் என்னால் அட்டன் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா சில கோவம்ஸ் இருக்குது, அது நியாயமான கோவம் தான். நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கேன், ஸோ எங்களுக்கு என்ன வேல்யூ ஆடட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில டைம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிறீங்க. ஈவன் சோஷியல் மீடியாவில் கூட நிறைய டைம் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, அவர் வேஸ்ட்டு, நீங்கள் அவர்கிட்ட போகாதீங்க, அவர் ஹெல்ப்பே பண்ண மாட்டார், வர மாட்டார்னு. ஸோ ப்ராப்ளி நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா
ரெகுலராக இப்போ நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த நேரம் உங்களோட தேவைக்கு ரொம்பவே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்களை எங்ககிட்ட கேட்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த டைம் என்னால் தவிர்க்க முடியாமல் நான் வந்து உங்களை மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து நிறைய கால்ஸ் வர்றதுனால எல்லாத்தையும் அட்டன் பண்ணவும் முடியல. ஸோ அதனால் என்னென்னா நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ரியல் வேல்யூ அடிச்சு கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கர்டஸிக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ரியல் கேம்பெயின் கொஞ்சமாக பண்ணாலும் கொஞ்சம் பேருக்கு சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணாலும் அது ஒழுங்காக பண்ணணும், சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நீங்கள் ஃபோன் காலில் கான்டாக்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் கேம்பெயின் வந்து பீரியடே கண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் வண்டியை கொண்டு வாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்த மாதிரி அவருக்கான சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு பண்ணுறோம். பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, அவரையும் நம்ம கூட அடிச்சுப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட். பரவாயில்ல, நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னவோ அதை கொடுங்க. ஓகே, இப்போ உங்கள் வண்டியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பெட்டர் வில் கோ டு யுவர் கார். இப்போ உங்கள் காரை பொறுத்தவரையில் காரை ஸ்கேன் பண்ணோம், எல்லா வண்டியும் தான் அதான் கார் ஸ்கேன் பண்ணோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம், இண்டிவிஜுவலாக செக் பண்ணோம், எல்லாம் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்தீங்க இல்லையா, இப்போ நீங்கள் வந்ததுக்கான வேல்யூடேஷன் இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்களா? எப்படி இருக்கு சார். ஆக்சுவலி எப்படின்னா நான் எனக்கு சில விஷயம் நான் ஃபீல் பண்ணியிருந்தேன் வண்டியில், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அது வந்து பார்க்கும் எனக்கு கரெக்டாக இது பண்ணாங்க. ஏன்னா அதே மாதிரி உங்களோட பாய்ஸ் ஒன்றும் நல்லா சூப்பராக இருந்தேன், என்னென்ன நான் பார்க்கணுமோன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப ஃபீலாக இருந்தது. ஃபுல்லாக பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அவர்கிட்ட நான் என்னோட சஜஷன் நான் சொன்ன அவர்கிட்ட சொல்ல அடுத்த நிமிஷம் அவர் வந்து என்ன இருக்கு நான் சொல்ல வரதுக்குள்ள அவர் அந்த விஷயத்த சொல்லிட்டாரு என்கிட்ட. ஓகே, சூப்பர். ஸோ அதெல்லாம் எனக்கு என்னவோ அதெல்லாம் ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே, அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன சொன்னீங்க, அந்த சஸ்பென்ஷன் விஷயம் அதெல்லாம் சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப பெட்டரா இருந்தது. ஓகே சார். நீங்க ஒரு இன்புட் சொல்லலாம், ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கேம்பெயின் இந்த ஒரு லிமிட்டெட்குள்ளார இன்னுமே நீங்க பெட்டரா ஒன்று பண்ணலாம் அப்படின்னா எங்க சைடில் வேற என்ன பெட்டரா இன்னும் பண்ண முடியும்? இன்னும் பெட்டரா பண்ணணும்னா ஃப்ரீ சர்வீஸ் கேம்பெயினுக்குள்ள ஏன்னா இதே பெட்டர் தான் சார். இதே பெட்டர் தான் எனக்கு தெரியும். இதே பெட்டர் தான். இன்னும் பண்ணா அவங்க என்னென்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. ஸோ இது ஒரு வண்டியோட கண்டிஷன் பொறுத்து இருக்கு. ஓகே, சிலருக்கு இந்த கண்டிஷன், எனக்கு இந்த வண்டிக்கு கண்டிஷன்ல எனக்கு ஓகே எனக்கு இது போதும்னு சொல்லி இருக்கு. மொத்தவங்களுக்கு அந்த வண்டி கண்டிஷன் என்னவோ அவங்க அது எதிர்பார்ப்பாங்கல்ல, அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதுதான், அது வேற எதுவுமே இல்லை. ஆனா நீங்க இது வரைக்கும் இப்ப பண்ணது வந்து எல்லாம் ஓகே சூப்பர். எனக்கு யாருக்குமே இந்த வேற ஒருத்தரும் வந்தா கூட அவங்க இதை பார்த்து இதுவே ஓகேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, தவிர வேற எதுவுமே எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டா அவங்க கண்ணு எதிர்க்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுறீங்க. வேற அவங்க எதிர்ப்பு தோணாது, கேட்கறதுக்கும் பண்ண இது பண்ணுவோம். அதுதான், வேற எதுவும். ஓகே சார், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் கேட்கறதுக்கு பர்பஸ் என்னன்னா 2 ரீசன். ஒன்று, நான் சொன்ன மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து எல்லா நேரம் ஃபோனில் என்னால் வந்து சர்வீஸ் பண்ண முடியல. ஸோ நிஜமாலே அவங்களும் இதை அவைல் பண்ணணும் அப்படின்றது. அந்த அவைல் பண்ணுறது இப்போ ஃபோனில் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் போயிடுச்சுன்னா, ஸோ நேராக வந்தாலும் இப்படி தான் இருக்கும், அதனால் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் கேட்கும். செகண்ட், ரியலாகவே நாங்களும் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பர்பஸாக கேட்டோம். தேங்க்ஸ் சார். ஆல்ரெடி நீங்கள் டெக்னாலஜி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.